அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சமூக ஆர்வலர் பத்திரிகையாளர். எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழக தேர்தல் கழகம். அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி லயோலா கல்லூரி, சென்னையில் உள்ள லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழக தேர்தல் நிலவரம் முதற்கட்ட கருத்து கணிப்பு. அதுக்கடுத்து டிசம்பர் மாதம் ஒன்று வரலாம், அதுக்கடுத்து ஏப்ரல் மாதம் ஒன்று வரலாம். இது முதற்கட்ட அந்த கருத்து கணிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உள்ள நிலைமையில் எலெக்ஷன் வச்சா திமுக கூட்டணியும் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி. 27% அதிமுக அடுத்து 33% திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. விஜயோட கட்சி தாவேகா தமிழக வெற்றி கழகம் 18% போட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம ரொம்ப ஆய்வு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, 18% இருக்குல்ல, அவர் பிரச்சாரமே என்ன பண்ணார், ஒரே ஒரு மாநாடு கட்சி துவக்க மாநாடை போட்டுட்டு அதுக்கு பிறகு அவர் வெளியில் பிரச்சாரம் பண்ணலை. அவர் சின்னம் கூட என்ன மனசில் மக்களுக்கு கொண்டு போய் சேரலாம். இப்போ இந்த நிலையில் போக போக இவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாம் ரொம்ப ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. அவருடைய வளர்ச்சி எல்லா இடங்கள்லையும் இந்த தாவேக்காங்கிறது இப்போ சிறப்பாக பணியாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் அன்னதானம் கொடுக்குறது, கோயில்களில் சென்று கலந்துக்கிறது, இது எல்லாமே அவங்க கட்சி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளடைவில் இது கொஞ்சம் கட்சியோட வளர்ச்சிக்கு அது உதவலாம். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எங்கள் டீம் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ தனி மனிதனாவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல, நான் ஃபேஸ்புக்கில் ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த டீம் தொகுதி வாரியாக சென்று அந்த கள ஆய்வு நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். இங்கே திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஓரளவுக்கு நாங்கள் எல்லா இடங்களும் போயிட்டு வந்துட்டோம். இந்த டீம் போயிட்டு வந்தாச்சு. அந்த நம்ம சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பள்ளத்தூர் இருக்குது, கானாடு காத்தான், இது காரைக்குடி பகுதியை சேர்ந்த அந்த சாக்கோட்டை, இதெல்லாமே வருது. எல்லா இடங்கள்லையும் போய் பார்த்தோம். எந்த கம்யூனிட்டி டாமினேஷனில் இருக்குது, எது என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, எல்லாமே ஓரளவுக்கு முதல்கட்ட அந்த சர்வே எடுத்துருக்குறோம். அதை விரைவில் வெளியிடுவோம். அதுபோக தமிழ்நாடு பூரா பயணித்து அடுத்த கட்டம் யார் ஆட்சி பிடிப்பா அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல காத்திருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்கள்.